குவைத் ஃபேமிலி விசா ஓப்பன் பண்ணிட்டது தான் இந்த வாரம் முக்கியமான நியூஸ். இத்தனை நாள் தனியாக இருந்தவங்க மனைவி மக்கள்லாம் இனி இன்னையிலேருந்து ஃபேமிலி அப்ளிகேஷன்களை குவைத் உள்துறை அமைச்சகத்தில் கொடுக்கலாம். அதாவது ஜனவரி 28, 2024. அதை பற்றின முழுமையான தகவல் தான் இந்த வீடியோ. நீங்கள் ஃபேமிலி விசா அப்ளை பண்ணுறதா இருந்தால் அதுக்கான முக்கிய டாக்குமெண்ட்டுகள் என்னென்னா, உங்களோட அதாவது ஸ்பான்சரோட பாஸ்போர்ட், சிவில் ஐடி, உங்கள் கம்பெனிலேருந்து கொடுக்குற இத்தனாமல், அதில் தான் உங்கள் சம்பளத்தை அப்புறம் நீங்கள் வேலை செய்கிற சம்மந்தமான தகவலாக இருக்கும். இது உங்களுக்கு அதே மாதிரி உங்கள் மனைவி மக்களோட பாஸ்போர்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக், முக்கியமாக அரெஸ்ட் செஞ்ச உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட், மேரேஜ் சர்டிஃபிகேட், அதை மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ்லையும் அரெஸ்ட் பண்ணியிருக்கணும். நம்ம ஊர்லேயும் கொடுத்து நீங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கணும். அந்த டிகிரி சர்டிஃபிகேட்டும் மேரேஜ் சர்டிஃபிகேட்டும் அரபியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கணும். இந்த டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஏதாவது டைப்பிங் சென்டர் போனீங்கன்னா அவங்களே அப்ளிகேஷன் ரெடி பண்ணி தருவாங்க. அதை எடுத்துகிட்டு நீங்கள் எந்த கவர்னரேட்டோ அங்கே இருக்க ஆஃபீஸில் அப்ளிகேஷன் கொடுக்கணும். இங்கே குவைத்தில் 6 கவர்னரேட் இருக்குது இல்லையா? இதில் எந்த கவர்னரேட்டு அப்படிங்கிறத உங்கள் சிவில் ஐடியில் பார்த்தாலே தெரிஞ்சிடும். அங்கே கொண்டு போய் அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா கொடுத்த கையோட பணத்தை கட்டினா விசாவும் கொடுத்துருவாங்க, என்ட்ரி விசா. இப்போ இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் ரீசெண்டாக வந்தது என்னென்னா, 14 கேட்டகரிக்கு டிகிரி சர்டிஃபிகேட் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா, அந்த லிஸ்ட்டில் இருக்க பெரும்பாலான பதவி பார்த்தீங்கன்னா டிகிரி இல்லாமல் கிடைக்காது. அந்த 14 கேட்டகரி லிஸ்ட்டை பார்த்தோம்னா ஜட்ஜு, மெடிக்கல் ப்ரொஃபஷனல், ஃபார்மசிஸ்ட், இன்ஜினியர், டீச்சர், இப்படி தான் அந்த லிஸ்ட்டில் இருக்குது. இவங்க எல்லாமே வந்து எப்படி டிகிரி இல்லாமல் இருப்பாங்க? ஸோ அதெல்லாம் உரமாக வச்சுட்டு உங்கள்கிட்ட டிகிரி இருக்குது, 800 கேடி சம்பளம் இருக்குது, அது சம்மந்தமாக நீங்கள் வேலை செஞ்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணிவிடுங்க. நீங்கள் ஃபேமிலி விசா தனியாக அப்ளை பண்ண சிரமமாக இருக்குன்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்க டைப்பிங் சென்டரில் போய் விசாரிங்க. அவங்களே உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கான கொஞ்சம் காசு கட்ட வேண்டியிருக்கும். ஆனால் இன்டீரியர் டிபார்ட்மெண்ட் மட்டும் அந்த கடைசியாக அந்த அப்ளிகேஷன் எடுத்துகிட்டு போகிறீங்க இல்லையா, அதை மட்டும் நீங்கள் ஸ்பான்சர் கண்டிப்பாக அங்கே போனால் தான் வந்து அது கிடைக்கும். சீக்கிரம் அப்ளை பண்ணி உங்கள் குடும்பத்தை குவைத்து கூட்டி வர எங்களோட வாழ்த்துக்கள். முடிஞ்ச அளவுக்கு லேட் பண்ணாமல் டக்குன்னு முடிச்சுட்டு வாங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் திடீர்னு வந்து மறுபடியும் கேன்சல் பண்ணாமல் பண்ணி விட்றாங்க.